மகராசி நேயர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, மகராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது, அவங்க முக்கியமாக இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களையும், அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களையும், நம்ம இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அவங்களுக்கு யோகமாக இருக்க அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்குமே கடின உழைப்பாளினே சொல்லலாம். மேலுமே இது பார்த்திங்களா சனி பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. மேலுமே லட்சியவாதிகள், பொறுப்புணர்வு அதிகன்னே சொல்லலாம். சனி பகவானால் ஆளப்படும் இவங்க இலக்குகளை அடைய விடாமுயற்சியோடு செயல்படுவாங்க. அதே மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் பெர்ஃபெக்டாக செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஆனால் பழைய தவறுகளை மறக்கவே மாட்டாங்க. தலைமை பண்பு, நம்பகத்தன்மை கொண்ட இவங்க அதிகாரம், நிதி சார்ந்த தொழில்களில் இவங்க சிறந்து விளங்குவாங்கன்னே சொல்லலாம். இவங்களோட வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது பொறுமை, விடாமுயற்சி, வெற்றி ஆகியவை எல்லாமே அடிப்படையாக கொண்டவங்க தான் இந்த மகராசி நண்பர்கள். மேலுமே இவங்க உறுதியான நம்பகமான நண்பர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, மேலுமே இந்த மகர ராசி நேயர்கள் முக்கியமாக இவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, இது எல்லாமே குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் என்ன ராசி, என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காலச்சக்கரத்தில் 10ஆவதாக வரக்கூடிய ராசி தான் இந்த மகர ராசிங்க. இது ஒரு நில ராசியை சேர்ந்தவங்க. ஜோதிடத்தில் கர்மகாரகன் என அழைக்கப்படக்கூடிய சனி பகவானே ஆளக்கூடியவங்க தான் இந்த மகர ராசி. இவங்க அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. மேலுமே எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே விடாமுயற்சியோடு செஞ்சு அதில் வெற்றியுமே காணக்கூடியவங்க. அடிமட்டத்திலிருந்து முன்னேறி வரக்கூடிய நபர்கள் இவங்க அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இந்த மகர ராசியை சேர்ந்தவங்க எதையுமே தீவிரமாக சிந்திக்கக்கூடியவங்களாகவும் சகிப்புத்தன்மை மிக்கவங்களாகவும் இருப்பாங்க. குடும்பத்தை விட உழைப்பிற்கானது அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மேலுமே இயற்கை தத்துவங்கள் மீது ஆர்வம் அதிகமாக இருக்கும். அடுத்தவங்க செய்யக்கூடிய தவறுகளையும் தான் செய்த தவறுகளையும் ஒருபோதுமே மறக்காத ஒரு மனநிலை கொண்டவங்க அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த ராசியை சேர்ந்தவங்க பொதுவாகவே முக அமைப்பு சற்று கூர்மையாகவும் இருக்கக்கூடிய நண்பர்கள். முடி பார்த்திங்களா ரொம்ப கருப்பாக இருக்கும், அடர்த்தியாகவும் இருக்கும். அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபாடு கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. மேலுமே இந்த மகர ராசி நேயர்களை பொறுத்தவரைக்குமே கடின உழைப்பாளியான இவங்க எதுலேயுமே சிறப்பாக செயல்படுவாங்க. பெரும்பாலுமே தொழிலாகவே இருப்பாங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க தொல்லியல் துறை, ஆன்மீகம், ஆசிரியர் தொழில், தத்துவம், ஒப்பந்ததாரர், வங்கித்துறை, சட்டத்துறை, நிர்வாகம், மேலாண்மை போன்ற பணிகளில் ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய நண்பர்களாகவும் இருப்பாங்க. மேலுமே இந்த ராசியில் பார்த்திங்களா உத்திராடம் நட்சத்திரம் பாதம் 2, 3, 4 பாதம் முதல் திருவோணம் நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம் பாதம் 1, 2 ஆகியவை எல்லாமே இந்த மகர ராசிக்குரிய நட்சத்திரங்கள். சரி, விஷயத்துக்கு வருங்க. இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் பெற போகிறீங்க அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மகர ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வாரம் அவங்களுக்கு நிறைய சாதகமான பலன்கள் நிறையவே இருக்குது. தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. நல்ல வருமானம், குடும்பத்தில் ஆதரவு என நேர்மறையான பலன்கள் இருந்தால் கூட சில வேலைகளில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துங்க. திடீர் செலவுகள் வரலாம். அதே மாதிரி அலுவலகத்தில் பணிச்சுமையுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதே சமயம் கடன் வழக்குகளில் வெற்றி, ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள் வர இருக்குது. அந்த வாய்ப்புகளை எல்லாமே நீங்கள் சரியாக பயன்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நிச்சயமாக காண முடியும். கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட இந்த காலகட்டமானது நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. நல்ல மாற்றம் கிடைக்கும். பணவரவுக்கு குறைவே இருக்காது. ஆனால் நீங்கள் எதிர்பாராமல் செலவுகளால் கையிருப்பு குறைவது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பல பிரச்சனைகளுமே வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும். பணியாளர்கள் நல்ல முறையில் பணி செய்வாங்க. அது உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பொறுத்தவரையிலுமே புகுந்த வீட்டு உறவினர்களிடையே
அவப்பெயர் நீங்கும், மதிப்பு மரியாதை இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் நம்மளுடைய மகர ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய மகர ராசி நேயர்களுக்கு இந்த இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் காத்திருக்கு நட்சத்திர ரீதியாக பார்க்க போகிறோம். மகர ராசி நவகிரக வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகள் கொடுக்கும். சங்கடங்கள் அனைத்துமே விலகும். உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு சனி பகவானோட பார்வை கிடைக்கிறதுனால வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய போகிறீங்க. வரவு அதிகரிக்கும். ராசிக்குள்ளே சூரியன் மற்றும் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேலையிலுமே நிதானமும் கவனமும் ரொம்ப ரொம்ப தேவை. நீங்கள் கண்டிப்பாக இந்த டைம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இதனாலேயே கிடைக்க போகுது. அடுத்ததாக பார்த்தோமா, திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி ராகு, ராசிக்குள்ள சூரியன் செவ்வாய், 8ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறதுனால தொழில், வியாபாரம், உத்தியோகம், பணம், உடல்நிலை என அனைத்திலுமே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. குடும்பத்தினரோட ஆலோசனை ஏற்பது ரொம்ப நல்லது. நான் எனக்கே எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத செய்யாதீங்க. குடும்பத்தோட நீங்கள் பேச்சு கேளுங்க, உங்களுக்கு நல்லதாக நடக்கும். புதிய முயற்சி இப்போது வேண்டாம், தள்ளி போடுவது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தோமா, அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே அவசரம் வேகம் என உங்களோட மனம் பார்த்திங்களா ஏங்கினா கூட 100 முறை யோசிப்பதை ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சிறப்பாக அமையும். இல்லை அப்படின்னா பிரச்சனை மேலே பிரச்சனை தான் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. புதிய முதலீடுகளில் முயற்சிகள் இந்த நேரத்தில் எதிர்மறையான நிலையை உண்டாக்கிட வாய்ப்பு இருக்கிறதுனால அனைத்திலுமே நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருப்பது தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரிங்க, உங்களோட மனதிலையும் நிம்மதியான ஒரு நிலையானது இருக்கும். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஏற்றத்தையும் காண முடியும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய மகர ராசி நேயர்களுக்கு பணவரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும். சுபகாரியங்கள் திட்டமிட்டபடி நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நெருக்கமானவங்களோட பேசி மகிழக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வாகனங்களை பயன்படுத்துவது மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நண்பர்கள் மூலம் உதவிகள் நீங்கள் கிடைக்க போகுது. மனதில் திடீர் குழப்பமானது ஏற்படும். அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழலானது இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலையானது இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் வாங்கி மகிழ்வீங்க. குழந்தைகளோட செயல்திறன் அதிகரிக்கும். அதே மாதிரி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க ஆக்கப்பூர்வமான செயல்களை நீங்கள் மேற்கொண்டு வியாபாரத்துலேயுமே நல்ல முன்னேற்றம் காண போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் சொன்ன பணிகளை எல்லாமே வெற்றிகரமாக செஞ்சு முடித்து பாராட்டியுமே பெற போகிறீங்க. வருமானத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் தான் இருக்க போகுது. பெண்களுக்கு மனதில் திடீர் கவலை ஏற்பட்டு நீங்கும். செயல்களில் வேகம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்குமே கல்வியில் நீங்கள் திட்டமிட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றத்தையும் காணக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு மாறும். மேலுமே நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக நீங்கள் படித்து வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் 5 கிரகங்களோட சேர்க்கையானது நடக்க இருக்குது. கிரக சேர்க்கையினால் பல்வேறு யோகங்கள் உருவாக போகுது. செவ்வாய் உச்சம், சுக்கிரன் நட்பு என கிரகங்களோட நல்ல சூழல் நிலவுகிறது. இந்த வாரத்தில் கிரகங்களோட நல்லருள் 12 ராசிக்காரர்களுக்குமே பல்வேறான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த போகுது. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மகர ராசி நேயர்களுக்கு யோக பலன்கள் நிறையாவே இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வாரம் மகர ராசி நேயர்களுக்கு சட்ட போராட்டங்கள் மற்றும் நீதிமன்ற வழக்குகளில் நீங்கள் வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. பணிகள் முன்னேற்றம் அடையும் ஒரு காலமாக இருக்குது. இக்கட்டான சூழ்நிலைகளை கையாள உங்களோட தைரியத்தையும் உங்களோட பொறுமையும் எப்போதுமே பயன்படுத்துங்க. வெற்றி மேலே வெற்றியாக கிடைக்கும். மேலுமே கூட்டாண்மை பணிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வகையில் தான் அமைய போகிறது. பணம் சம்பாதிக்க நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு நிலை இல்லை. இருந்தால் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணமானது வந்து கொண்டே இருக்கும். தெய்வ அருள் உங்களுடன் கிடைக்கும். மேலுமே நீங்கள் அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்களா சிவப்பை யூஸ் பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையில் இன்னும் நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் கொடுக்க முடியும். அதே மாதிரி நம்மளுடைய மகர ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ராசிக்குள்ளே சந்திரன் இருக்கிறதுனால அனாவசிய பேச்சை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரையுமே தன்னை புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு ஆதங்கப்படுவீங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் கவரும்படி சலுகைகள் எல்லாமே அறிவிப்பீங்க.
உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம். மேலுமே வளைந்து கொடுக்க ஒரு வேண்டிய நாளாக இருக்குது. எதையுமே அனுசரித்து போங்க. உங்களோட வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒரு மாற்றமோ ஏற்றமோ இருக்கும். பேசுகிறவங்க பேசட்டுமே, எவ்வளோ நாளைக்கு பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மைண்டை நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எதையுமே போட்டு மைண்டில் யோசிக்காதீங்க. இது நடக்கிறதா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் உங்களோட செயல்களில் கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருங்க. உங்களோட வாழ்க்கை பெர்ஃபெக்டாக மாறும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் மகராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி பேசுங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.